பொங்கப்பானையை சாமி முன்னாடி வச்சுருக்கேன். அரிசி மேலே வச்சுருக்கேன். ஒரு தட்டில் அரிசி பரப்பி அது மேலே வச்சுருக்கேன். ஒரு மஞ்சள் துண்டு கட்டியிருக்கேன். சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் கலந்து பொங்கப்பானைக்கு வச்சுட்டேன். கற்பூரம் காட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி நம்ம அடுப்பு மேலே வைக்கணும். ஒரு கப்பு நான் பச்சரிசி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 கப்பு நான் பயத்தம்பருப்பு லேசாக வறுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து 1/4 கப்பு பயத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாலும் பொங்கட்டும். ஸோ பால் பொங்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்தவுடனே நம்ம அரிசியை வச்சுருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அந்த அரிசியை சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சுருக்கேன். பொங்கி வருது. கொஞ்சம் பொங்கி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக வலியட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுப்பை சின்னது பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த தண்ணியை விட்டுடலாம். அரிசி தண்ணியை விட்டுட்டு நம்ம இப்போ அரிசியை சேர்த்துடுவோம். கணக்க பார்த்து வடிஞ்சிருக்கு பால். பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும், அடி பிடிக்காமல். அப்புறம் வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு நான் நல்லா 2 கப்பு வெல்லம் சேர்க்க போகிறேன். 1 கப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு. ஸோ நல்லா 2 கப்பு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு வெந்து வரட்டும், பார்க்கலாம். அடுப்பை சுற்றி கோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நான் சும்மா கம்பி கம்பியாக போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது அதனால எதுவும் அவ்வளோ பெருசாக தெரியாது. சும்மா கம்பி கம்பியாக போட்டு வச்சுருக்கேன். நான் எவ்வளோ கோலம் தானே நம்ம பாடி தான். ஸோ நல்லா கொதிக்குது. நான் 1/2 லிட்டர் பால் விட்டுட்டு அப்படியே இவ்வளோ பால் ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பால் விட்டு அரிசி அளவு எப்பவும் ரைஸ் வைக்கிறாப்புல 3 கப்பு தண்ணியும் விட்டு வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் வெந்நீரை வச்சுக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம அந்த வெந்நீரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நல்லா குழஞ்சி வேகணும். நம்ம தண்ணியும் பார்த்து தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெள்ளத்தையும் கரைச்சி தான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சு கரைச்சி போகிறோம். ஏன்னா மண்ணீர் ஏதாச்சும் இருந்தால் அப்படியே போட முடியாது. அதனால் வெள்ளத்தையும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தான், அவ்வளோதான் தண்ணி விட்டு நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன். அதனால் தண்ணி நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம வெந்நீர் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். வெந்நீரை வச்சு வச்சுட்டோன்னா அப்புறம் தேவையாக இருந்தால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இது எப்படியும் 1 ஹவர் ஆகும். 7:15 வச்சுட்டேன். ஏன்னா 6 to 7 நல்ல நேரம். ஸோ 7:15 வச்சுருக்கேன். ஆயிடும், 9 மணிக்குள்ளே ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆயிடும். ஸோ அரிசி பாதி வெந்துருக்கு. கொஞ்சம் பால்லாம் ஏறி எடுத்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம இந்த வெந்நீர் வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்து நான் ஒரு 1 டம்ளர் அளவு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். கொஞ்சம்
அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேகணும், குழஞ்சி வேகணும், நல்லா கெட்டியாகவும் இருக்கணும். வெள்ளம் கட்டி விட்டதுனால அதனால 2 ஸ்பூன் நெய் சேர்த்தா நமக்கு அடிக்கலாம் பிடிக்காது. அடியில் நெய் சேர்க்கறதுனால ஸோ நல்லா சாதம் வெந்துடுச்சு. கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆகிடும். சரியாக இருக்கும். இது இன்னும் ஆற ஆற நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கணும். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான், கொஞ்சம் வெள்ளத்தை வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் வந்து கொதிக்க விட்டேன். ரொம்ப பாகுலாம் காய்ச்ச வேண்டாம். ஸோ கொஞ்சம் மண் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் வடிகட்டணும் அப்படிங்கிறது. இந்த எல்லாம் நல்லா இந்த வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்தெடுத்து பாருங்கள் ரைஸ். இந்த மாதிரி வெந்தாலும் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது ஒரு மாதிரி முழிச்சுட்டு ஒரு மாதிரி விரைச்சிட்டு நிற்கும், அந்த மாதிரி நிற்காது. ஸோ இது ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வெள்ளை வாடெல்லாம் போகட்டும். இந்த சாதம் வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிப்படட்டும். கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், ஏன்னா அடிப்பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட போகிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நான் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கணும்னு கிடையாது. இது கலர் அவ்வளோவா வந்து உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் நல்ல கருப்பு வெள்ளமாக இருந்தால் சர்க்கரை பொங்கல் நல்ல கலராக இருக்கும். ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு இது நார்மல் பாகு வெள்ளம் தான். ஸோ அதனால வந்து கலர் அவ்வளோவா இருக்காது உங்களுக்கு சர்க்கரை பொங்கலில். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம இறக்கி வைக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தான் 1 கப்பு சேர்த்தேன் நான் அரிசி. ஏன்னா இங்கே சாப்பிட்றவங்க யாரும் இன்றைக்கி இல்லை அப்படின்னு. ஏன்னா வெளியிலலாம் ஒன்றும் இன்றைக்கி கேட்ரிங் கிடையாது. எல்லாம் அவங்க வீட்டில் அவங்க பண்ணிப்பாங்க. சரி, அதனால் நான் வந்து கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அரை பானை தான் வருது. பானை பெரிய பானை, சின்ன பானை இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 டம்ளர் போட்டோன்னா நல்லா ஒரு 3/4 பானை வந்திருக்கும். நான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட்றவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நான் வந்து கம்மியாக போட்டேன். அதனால தான் நல்லா 1 கப்பு போட்டேன். எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கு பொங்கல் அன்னைக்கு நல்லா 3/4 அரை அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அரிசி நல்லா சின்ன கப்பாக இருந்தால் கூட நல்லா நிறச்சி 1 கப்பு நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க. அளவை கம்மி பண்ணலாம். ஆனால் வந்து 3/4 கப்பு அரை கப்பு அரிசி அந்த மாதிரி சேர்க்காதீங்க. நல்லா 4ல் போட்டாலும் சரி, 6 போட்டாலும் சரி, நல்லா நிறச்சி போடுங்க. நான் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துப்பேன். கையெல்லாம் செரிக்கு வெல்லம் சேர்த்த உடனே பார்த்து ஜாக்கிரதையாக. வெல்லம் நெல்லாம் சேர்த்த உடனே செரிக்க ஆரம்பிச்சிடுது நல்லா வெளியில்.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான் போதும். இது ஆற ஆற சக்கரை பொங்கல் இன்னுமே நல்லா கெட்டியாகிடும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டிடுவோம். இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துடுவோம். அப்புறம் நம்ம இன்னும் முந்திரி பருப்புலாம் வேறு வறுத்து போடணும். நான் வந்து திராட்சை சேர்க்க மாட்டேன், வெறும் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வந்து இது பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்ப்பேன் நான். ஸோ இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நம்ம நல்லா சின்ன டீஸ்பூன் தான், நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சக்கரை பொங்கல். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுடுத்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதில் இன்னுமே நம்ம வந்து முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு பார்க்கலாம். சும்மா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துடலாம். நல்லா பொடி பண்ணி சேர்த்துடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால பச்சை கற்பூரம்லாம் சேர்த்தா விசேஷம். பொதுவாகவே நம்ம வந்து சக்கரை பொங்கல் பாயசம்லாம் பண்ணினா நான் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்ப்பேன் சுவாமி நைவேத்தியத்துக்கு. இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட பொடிச்சு போடலாம். அது பேர் என்ன, நட்மக்கும்பாங்கள்ல, அது வந்து நீங்கள் கூட அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து பொடிச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. ஜாதிக்காம்பாங்கள்ல அது. இப்போ பச்சை கற்பூரமும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடுவோம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்தாச்சு. அப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் பண்ணுவோம். அதையும் நான் வந்து வச்சுருக்கேன், குக்கரில் வச்சுட்டேன். நான் அதை வந்து தனியாக செய்யலை, ஏன்னா இதுவே நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். அதாவது வந்து 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. குக்கர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான் வச்சேன் நான், சும்மா சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ப்ளைன் ரைஸு வந்து இன்றைக்கி பீன்ஸு பொரியல், அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காய் சாம்பார், அவியல் எல்லாம் செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு ட்ராப்பு பால் விட்டுடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து அடுப்பில் வைக்கலாம், ஆனால் அப்போ வந்து அது ஒரு மாதிரி பொங்கி வரும் குக்கரில் அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து மிளகு, சீரகம், 2 முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். நான் எப்பவும் போட மாட்டேன், சரி இன்றைக்கி சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம். சும்மா 2 தான் சேர்க்க போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் நெய் வச்சுடுவோம்.
மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போது வெண்பொங்கலும் ரெடி, சக்கரை பொங்கலும் நம்மளுக்கு இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி ரெடி. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ரெசிபியோட உங்களுக்கு நான் வந்து போகி அன்னைக்கு வந்து ஒரு கார வடையும் பால் பாயசம் மாதிரி சிம்பிளான பால் பாயசம் செஞ்சேன். அந்த ரெசிபியும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் மகர சங்கராந்தி, எல்லாம் நல்லா கொண்டாடுங்க. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த ஆண்டு வந்து நடக்கணும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பச்சரிசி, நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1 ஹவராக ஊற வச்சு தண்ணியை வடித்து வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் 1-2 பொடிச்சுக்க போகிறோம். பொடிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பொடிச்சு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், ரவை மாதிரி உடச்சிருக்கோம். ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம இந்த தண்ணியில் வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பாலை சேர்த்துடலாம். ஆனால் பக்கத்துலேயே இருங்க, அடுப்பை நிதானமாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலெலாம் வச்சுட்டு ஒரு செகண்ட் அந்த பக்கம் நகண்டிங்கன்னா கூட அடிப்பிடிச்சிடும். ஏன்னா அரிசி மாவும் ரவையுமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நான் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம வந்து பாயசத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா நல்லா ஒரு ஸ்பூன் அளவு தான் அரிசி எடுத்துக்கிட்டேன், நிறைய எடுத்துக்கல. கொஞ்சம் தான் செய்ய போகிறேன் நம்ம. ஏன்னா நம்ம வந்து வேறு ஸ்வீட்லாம் வேறு செய்ய போகிறோம், அதுக்கு தான். கெட்டியாக எடுத்து பாருங்கள், கெட்டியாக எடுத்து நம்ம இப்போ பாலை சேர்த்துருவோம். எவ்வளோ தேவையோ இந்த பாலில் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸோ பாலும் எதுவும் நல்லா சேர்த்து அரிசி ரவையும் நல்லா சேர்த்து கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் தேவையாக இருந்தால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூளும் முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்துடலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் இது மாதிரி சாரல் பருப்பு அது மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துருக்கு பாருங்கள். அரிசிலாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஷைனிங்காக இருக்கும். ஸோ நல்லா வெந்துருக்கு உங்களுக்கு. இதில் ஒரு முக்கியமான பொருள் சொல்லலை, ஏலக்காய் முந்திரி பருப்பு சொன்னேன். நம்ம இப்போ சர்க்கரை சேர்க்கணும் இதில். ஸோ நல்லா வெந்த பிறகு சேர்த்தா தான் அவங்களுக்கு தானே ஒரு மாதிரியாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டேன். ஸோ நம்ம பால்லாம் வந்து கொஞ்சம் விட போகிறோம், கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமே பால் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அப்படின்னு, மினிமம் ஒரு 50 கிராம் அப்படிங்கிறேன். அது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டோம். நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும்.
சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஸோ நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பாலையும் சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிளான பால் பாயாசம் ரெடி. நம்ம அப்புறம் பரிமாறும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பாலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து முந்திரி பருப்பு மாத்திரம் தாளித்து கொட்டிடலாம். என்ன இருக்கோ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். பொதுவாக ஆனால் பால் பாயாசத்துக்கு வந்து எதுவுமே போட மாட்டாங்க, வெறும் சாரப்பருப்பு மட்டும்தான் தாளிப்பாங்க. நான் வந்து சாரப்பருப்புக்கு பதில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டுறேன் நெய்யில். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பருப்பு தாளித்து சேர்த்துட்டோம். ஸோ முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துட்டோம். பாயாசம் ரெடி. இன்றைக்கி நம்ம ஒரு தவளை வடை மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு சின்ன டம்ளரில் நான் வந்து ஒரு கப்பு வந்து புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு வந்து உளுத்தம் பருப்பு, ஒரு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்க போகிறோம். துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் அரை கப்பு, உளுத்தம் பருப்பு வந்து 1/4 கப்பு. இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு 2 ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா இட்லி அரிசிக்கு பதில் பச்சரிசி கூட எடுத்து செய்யலாம், நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது என்னென்ன சேர்த்து அரைக்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வடைக்கு வந்து தேவையான மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 மிளகா வத்தல், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெருங்காயப்பொடி. இதையும் சேர்த்து முதல்ல ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் அரைச்சி நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கொரன்னு இருக்குது, ரொம்ப இது கொரன்னு இல்லை, ரொம்ப வந்து மசியவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பல்லாக கட் பண்ணி போடலாம், இல்லை தேங்காய் துருவல் போடலாம். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை கலந்துடும். எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இது கரண்டியில் போடுறாப்புல தான் இருக்கும். கொஞ்சம் கரண்டியில் நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்க்கணும். இது வெந்து வரட்டும். கொஞ்சம் சத்தம் நல்லா அடைஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து அடுத்த விட்டுடலாம். சத்தம் போட்டுருக்காங்க. இதுவும் வேகட்டும். வெந்தப்பறம் நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம்.
இப்போ ரெண்டாவது இது வெந்துடுத்து, இதெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா வடையும் போட்டு எடுத்துடுவேன். கார வடை ரெடி. போகிக்கு பால் பாயாசமும் கார வடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.